வணக்கம் மக்களே, எல்லாரும் வாங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, த மேக்னெட் ஃபேமிலி 3.0 அப்படின்ற சேனல்லேருந்து திங்ஸ் தட் யூ கேன் ஒன்லி சி இன் சைனா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே க்யூரியஸ் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1 go. சப்பமுக்கு சிறப்பான நூடுல்ஸ், மக்கள் கூட்டம், சீப்பான கேஜெட்ஸ்னு சைனாவை பத்தி ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாத, கேள்வியோட பற்றாத ஏகப்பட்ட வினோதமான விஷயங்களும் வித்தியாசமான சம்பவங்களும் மக்கள் பறந்து வாழ்ற சைனால நிறைஞ்சிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பேய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வாத்த வாட்ச்மேன் வேலை பார்க்க வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சைனா விஷயங்கள் உள்ள வெயிட்டிங். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். மேப்பிங். உலகத்தோட 2வது பெரிய பணக்கார நாடா இருக்க சைனால நாட நேஷனல் லெவல்ல தூக்கி நிறுத்துறதுக்காக அங்க இருக்க மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுத்து 9 மணி நேரம் உழைக்கிறாங்க. நாட்டோட பொருளாதாரத்துக்காக பெண்டு நிமிர வேலை பார்த்தாலும் பேச பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. பிம்பிள் வர வைக்கிற கிரீம் எல்லாம் இல்ல, படுத்து தூங்குறதா அவங்க பவர்ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு காரணம். அதாவது நைட் நல்லா தூங்குறது உடம்புக்கு எவ்வளவு முக்கியமோ, வேலைக்கிடையில தூங்குறதுக்காக ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம்னு ஏகப்பட்ட சயின்டிபிக் ரிசர்ச்கள் இருக்குன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ற சைனீஸ் மக்கள் காலைல 9 மணில ஆரம்பிச்சு நைட் 9 மணி வரைக்கும் வேலை செய்யற 12 மணி நேரம் வேலைக்கு இடையில லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பவர் நாப் எடுக்கிறத வழக்கமா ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஸ்கூல்ல இருந்து அது பழக்கப்படுத்தப்படுதுன்னு கூட சொல்லலாம். வேலை திறனையும் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்காக நிறுவனங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறவங்கறத கவர்மெண்டோட ரூல். இந்த காரணத்துக்காகவே ஆபீஸ், ஃபேக்டரின்னு வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் லஞ்சுக்கு அப்புறமா தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கப்படுது. வேலை செய்யற இடம்னு மட்டும் இல்லாம குட்டி தூக்கத்தை விரும்புற சைனா மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஏன் பர்னிச்சர் கடையில கூட மொரட்ட தூக்கம் தூங்குறத சைனா பக்கம் போனா நீங்களே பார்க்க முடியும். கடமைக்கு இடையில கண்ணை சர்றதை கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு உதாரணமா இந்த காணொலியை நீங்க கண்டால் கண்டுகொள்ளலாம். 160 அடி உயர டவர்ல வேலை செய்யற ஹைலைன் ஒர்க்கர்ஸ் டவரோட டைட்டா கட்டிட்டு தூங்குறதா நீங்க திரையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ வர்க்கு கிடல வாய பொளந்துட்டு தூங்குற பழக்கம் சைனால வழக்கம். தி பேரண்ட்ஸ் ஆக்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல, ஏன் நம்ம ஊர்கள்லயே ஒரு உண்மையிலே இந்த ஒரு நாப்பிங் அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஆளுங்க 12 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க, 12 மணி நேரம் தூங்குறதெல்லாம் இருப்பாங்க. பெற்றோர்களை பிரிஞ்சு வாழ்றது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்றதும் ரொம்பவே நார்மலான விஷயமா இருக்கும்போது சைனால அப்படி இருக்காது, இருக்கவும் முடியாது. அதாவது சைனால இருக்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எல்டர்லி பீப்புள்ங்கிற லா என்ன சொல்லுதுன்னா, உங்களோட அப்பா அம்மா 60 வயசுக்கு மேல இருந்தா அவங்க அடிக்கடி நீங்க போய் பாத்துக்கணும், டேக் கேர் பண்ணுங்கிறது ரூல்ஸ். அப்படி பாத்துக்காம இருக்கிறவங்களையும் பாத்துக்க மாட்டேன்னு மறுக்கிற கல் நெஞ்சக்கார குழந்தைகளை கேஸ போட்டு கோர்ட்டுக்கு கூட இழுக்க முடியும் வயசானவங்களால. எல்டர்ஸை ரெஸ்பெக்டோட நடத்தணுங்கிறது அங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுனாலயே இந்த ஒரு ரூல்ஸும் நார்மலா இருக்கு. 2013ல இருந்து ஹெவி லோட் ஏற்றுமதி இறக்குமதி சந்தையில சைனாவோட பங்கு மிக பெருசு வேர்ல்டு வைடா. அப்படி இருக்கிறதுனாலயே ஊருக்குள்ள பொருளை கொண்டு போற லாரி கூட ஓவர்லோடா தான் போகுமா. ஏன் சைனால இருக்க அபிஷியல் போக்குவரத்து அத்தாரிட்டிகள் கொடுக்கிற ரிப்போர்ட் கூட 80% மேல டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தப்படுற வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமான லோட வச்சு அனுப்புறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வெயிட் அதிகமா வச்சு அனுப்புறதுனால வில்லங்களும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதனாலயும் ஒரு வில்லங்க நடந்திருக்கு. 2019ல ஜியாங்சு ப்ராவின்ஸை கடந்து போன 2 ட்ரக் கிட்டத்தட்ட 100 டன் அளவுக்கு சில்வர் ஃபைல்கள் எடுத்துட்டு போனதுனால அங்க இருந்த ஒரு மேம்பாலமே சரிஞ்சிருக்கு. இதுல அநியாயமா 3 உயிர்கள் போனதுதான் சோகமான விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. ஒரு ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா, 2006ல இருந்து 2016 வரைக்கும் சைனால ஓவர் வெயிட்டான வண்டிகள் கடந்து போனதுனால மட்டுமே 69 பாலங்கள் இடிஞ்ச சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன மெட்டீரியல்ல கட்டுறாங்கன்னு தெரியல, மேட் இன் சைனா. ஆனா வருஷத்துக்கு 7 தடவையாவது ஓவர்லோடு பிரிட்ஜோட சம்பவம் நடக்குது மெயினா. இதுக்காகவே அங்க அரசாங்கம் இப்ப கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஓவர்லோட குறைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்க்கும்போது சரி விடுங்க. பின் இந்த நெக் உலகத்தோட 3வது மிகப்பெரிய மிலிட்டரியை வச்சிருக்கிறதுனாலயே சைனீஸ் ஆர்மி அவங்களோட சோல்ஜர்கள்ட்ட கடுமையா நடந்துக்கிறத பத்தி கவலைப்படுறதில்ல. ஸ்ட்ரிக்டான ஏகப்பட்ட ரூல்ஸ் இங்க ஆர்மி ஆபீசர்கள் கிட்ட விதிக்கப்படுதுன்னா அதையெல்லாம் ஒரு படி தாண்டி ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் நீங்க இங்க பார்க்க முடியும். பொதுவா காலாட்படையில் நிக்கிற ராணுவ வீரர்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமா நிக்கணுங்கிறது பயிற்சியா கொடுக்கப்படும்னா, சைனால அதை கரெக்டா சோல்ஜர்கள் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக காலர்லயே ஒரு பின்னூசியோட கொடுக்கப்படுது. அதுவும் கவர்மெண்டோட பரேடு மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள்ல காலாட்படையாட்கள். ஆக்சுவலா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மைதானா தெரியும். கழுத்துல இந்த மாதிரி ஒரு பின்ன சொருகி விட்டுருவாங்களாம். தலையை குனிஞ்சாலும் தொங்க போட்டாலும் நறுக்கு நேத்திருங்கிறதுனால என்னன்னு கண்ணு மாதிரி நிக்கணுங்கிறது வீரர்களோட விதி. இந்த ரீசன் தான் சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது கேட்டிருக்கேன். கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருந்தாலும் டயப்பர் மாத்துறது எவ்வளவு தலைவலிங்கிறது மாத்தினவங்களுக்கு தெரியும். ஆனா சைனால பெரும்பாலான குழந்தைகளுக்கு டயப்பர் மாத்திர தலைவலியை மறந்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பேண்ட்டுகளே வித்தியாசமா உருவாக்குறாங்க. அதாவது இங்க இருக்க குழந்தைகளுக்கு டயப்பரை மாட்டி விட்டு கழிவோட சுத்த விட்டு அலங்கோலப்படுத்தாம ஸ்பிளிட் பேண்ட்ஸ்ங்கிற பேர்ல பாட்டம்ல பேண்ட்டை கிழிச்சு விட்டு பப்ளிக்ல தேவையான இடங்கள்ல போக வச்சு அழகு பாக்குறாங்க. அதாவது குத்த வச்ச வேலையை முடிக்கிற மாதிரி வித்தியாசமான பேண்ட்டுகளை இங்க குழந்தைகளுக்கு மாட்டி விட்டுறாங்க. இதனாலேயே இங்க இருக்க குழந்தைகளும் சிறுவர்களும் பொது வெளியில போறதை நீங்க அங்கங்க பார்க்க முடியுங்கிறாங்க சீனாவோட வீதிகள்ல. ட்ரெயின், மாலு, தெருவுன்னு எந்த விதி விலக்கும் இல்ல. ஸ்ட்ரேஞ்ச் மேனர்ஸ். வாயை திறந்துட்டு சாப்பாட்டை மெல்ல கூடாது, ஒரு இட சத்தம் ஊருக்கே கேட்க கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் சாப்பிட்ற இடத்துல. சைனாலயும் டேபிள் மேனர்ஸ் இருக்கு.
வேற மாதிரி இருக்கு. சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்களை நீங்க சாப்பிடும்போது நூடுல்ஸை வாங்கி உரு நீங்க உறிஞ்சு சாப்பிட்டாலும் சவக்குன்னு சப்பு கொட்டி சாப்பிட்டாலும் அந்த ஒரு விஷயத்த நல்ல பழக்கமாவும் அதை ரசிச்சு நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறது சமைச்சவங்களை பெருமைப்படுத்துற விஷயமும் நீங்க பேச்ச தெரிவிக்கணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறிஞ்சு காட்டி கூட நீங்க உள்ள உருகிருச்சுன்னு தெரிவிக்கலாம். அதே மாதிரி சத்தமா ஞாபகம் விடுறது நம்ம ஊர்ல சுளிக்க வைக்கும் மூஞ்சியனா அங்க சிரிக்க வைக்கும் சமைச்சு போட்டவரை சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்கிறதுக்கான சைனா அதை பாக்குறாங்க. ஏன் மீன்ல இருக்க முள்ளு, கறியில இருக்க சின்ன எலும்பு, பழத்துல இருக்க விதைன்னு சாப்பிடும் போது வாயில மாட்டி டிஸ்டர்ப் பண்றதை முதல்லயே பொறுக்கி போடாம சாப்பிடும் போதே சலைவாவோட சேர்த்து வெளியே துப்புறது கூட சைனால ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கு ரெஸ்டாரண்ட்டுகள்ல கூட. ஆனா அந்த ஒரு பழக்கத்தை 2020 அப்புறமா தடை பண்ணிட்டாங்க. காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுங்கிறதுனால கடந்துருவோம். கோஸ்ட் வெட்டிங்ஸ். உயிரோட இருக்க வரைக்கும் ஒன்னா வாழணுங்கிற நோக்கத்தோட கல்யாணம் பண்ற பழக்கம் வேர்ல்டு வைடா இருக்குன்னா உயிரே இல்லாத டெட் பாடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழக்கம் கூட சைனால இருக்கு. அதாவது சைனால இருக்க பாரம்பரிய நம்பிக்கைப்படி சிங்கிளாவே இருந்த சத்தம் இல்ல சிங்கிளா இருக்கும்போது சத்தவங்களோட ஆவி அந்த இறந்து போன நபரோட குடும்பத்தை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணணும்னு நம்புறாங்க. அப்படி அக்ரெசிவா அலையிற சிங்கிள் ஆவிகளை சமாதானப்படுத்துறதுக்காக இன்னொரு சிங்கிளா இறந்து போன பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இங்க இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒண்டியா இருந்து இறந்து போன ஆண்களை புதைக்கும் போது அதே மாதிரி ஒண்டியா இருந்து இறந்து போன ஆல்ரெடி புதைக்கப்பட்ட பெண்களோட உடலை எடுத்து அதையும் அதோட கல்யாணம் பண்ணி வச்சதா நினைச்சு சேர்த்து வச்சு புதைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா எப்படி எக்ஸாக்டா அந்த மாதிரி பாடி எல்லாம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே இங்க டிசீஸ்ட் மேட்ச் மேக்கர்னு ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டு இருக்கு. அங்க இந்த மாதிரி ஒண்டியா இருந்து போறவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்களா. அப்படிதான் இந்த ஒரு சடங்கை சிறப்பா நிறைவேற்றுறாங்க. சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியலங்க. இந்த போலீஸ் கேஸ் ஆபத்து எப்படி வந்தாலும் தயாரா இருக்கணும் காவல்துறைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆபத்து வராம இருக்கிறதுக்காக பார்த்து காவ காக்கிறதுக்காகவே வாத்துகளை கூட போலீஸா பயன்படுத்துறாங்க சைனால. அட நெசமால தாங்க சைனால இருக்க சின்சாங்கிற பகுதியில கும்பல் ஆஃப் குவா வாத்துகளை காவல் படையா பயன்படுத்துற பழக்கம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருக்க கீசுங்கிற வாத்துகள் அது வாழ்ற எல்லையே இயற்கையாவே ரொம்ப முரட்டுத்தனமா பாதுகாக்கும். நாய்கள் மாதிரியானு கேட்டீங்கன்னா நாய்களை விடவே இது கொஞ்சம் அட்டென்டிவா இருக்குமா. இதனாலேயே அக்டோபர் 2021 அப்போ 300 மைல்ஸ் தூரத்துக்கு சைனாவோட சாங்சோ மாகாணத்துல கோவிட் பரவாம இருக்கிறதுக்கும் இல்லீகல் என்ட்ரியை தடுக்கிறதுக்காகவும் ஏகப்பட்ட வாத்து படைகளை எல்லையில இறக்கி விட்டுருக்காங்க. கேட்கறது கொஞ்சம் இருக்கலா இருந்தாலும் இந்த ஐடியா ஒரு மாதிரியா ஒர்க் ஆயிருக்கு. டிசம்பர் 2021 2 பேர் அத்துமீறி உள்ள நுழையும் போது அலாட்டான வாத்துகள்லாம் கத்திய போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்து அவங்களை என்ட்ரி ஆகிற நேரத்திலே கரெக்டா கைது பண்ண கதையெல்லாம் நடந்திருக்கு. இது வாத்து மடையன் அல்ல, வாத்து படையன். சில்லி ஈட்டிங் சாம்பியன்ஷிப். தண்ணி கொட்டினா ஈரம், மிளகாய் கடிச்சா காரங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா மிளகாய் திங்கிறதுக்கு இங்க ஒரு போட்டி நடத்துறாங்களே. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சைனால இருக்க ஹூனான் மாகாணத்துல மொரட்டு மிளகாய்களை கடிச்சு சாப்பிட்ற போட்டி நடத்துறாங்க. மத்த சாப்பாட்டு போட்டிகள் மாதிரி இல்லாம தண்ணியில மிளகாய் மிதக்க விட்டு அதுக்கு நடுவுல போட்டியாளர்களை மிதக்க விட்டு அங்க வச்சு மிளகாய் கடிக்க விடுறாங்கிறதா ஹைலைட். ஜூலை ஆகஸ்ட் டைம்ல இந்த மாதிரி மிளகாயை நிறைச்ச தண்ணிக்குள்ள இறக்கி அதிக மிளகாய் சீக்கிரமா சாப்பிட்றவங்கள எட்டான ஆளுன்னு பாக்குறதோட பரிசு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கலந்துகிட்டவங்களுக்கு கண்ட இடம் எரியும். கொடூரமான பின் விளைவுகள்லாம் நெக்ஸ்ட் மார்னிங் தெரியும். நன்றி, வணக்கம். பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். சைனால அழகு கிழக்கணும்னு ஒரு விதமான விஷயத்தை வச்சு அதை வெறிகுண்டு ஃபாலோ பண்ற பழக்கம் இருக்கு. குறிப்பா ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸுக்காக படாத பாடுபடுறாங்க. பொதுவா இங்க இருக்க பெண்கள் எல்லாருமே எந்த அளவு ஒல்லியா இருக்காங்களோ அது அழகான விஷயமா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம அழகான பெண்கள் 50 கிலோ தாண்டி இருக்க மாட்டாங்கன்னு அந்த ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு. அதை வெறித்தனமா ஃபாலோ பண்ற பைப்பிள்ளைகளும் இருக்கு. A4 சீட் அளவு தான் ஒரு பொண்ணோட இடம் இருக்கணுங்கிறத இந்த ஊர்ல அழகுன்னு நம்புறாங்கிறதுனாலயே எக்ஸ்ட்ரீமா அதுக்காக வித்தியாசமான டயட்டுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களாம். அவ்வளோ ஏன் காலோட அகலம் போன் அளவு தான் இருக்கணும்னு காலர் போனுக்கு இடையில காயின் நிறுத்தி காட்டணும்னு என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்றாங்க அழகுங்கிற பேர்ல. சரி, இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து சைனாவை பத்தி இது வரைக்கும் நீங்க தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். காணொலியில பார்த்ததுல இவங்க ஃபாலோ பண்றதுலயே எது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களை வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். ஓகே, நைஸ். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், அது சட்டம் அப்படின்றாங்கல்ல. அது மற்ற எல்லாம் நம்ம நாட்டுக்கு வருதோ இல்லையோ அந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய முதியோர் இல்லங்கள் குறையும். சொல்லணும்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.